ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டதல்லவா? என் பார்வையும் உன்மீதுதான் இருக்கிறது என் செல்வமே. என்னுடைய உருவத்தை தொட்ட உனக்கு இப்போதே எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கும்படி செய்ய போறேன். இப்போது அதிரடி திருப்பம் உன் வாழ்க்கையில அமர்க்களமாக வரப்போகுது. நீ ஜெயிக்கிறதையும் நீ வெற்றி பெற்று மகிழ்ச்சியா முன்னேறுவதையும் இனி யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு நான் உனக்கான நல்ல நேரத்தை மிக பெருசா உருவாக்கிட்டேன். இப்போது நீ ஒரு சின்ன முயற்சி செஞ்சாலும் அது மிக பெரிய பலனை கொடுக்கும் என் செல்வமே. உன்னுடைய தியாகமும் முயற்சியும் வேலையும் பொறுமையும் உன்னுடைய பொறுப்பும் கடமையும் நீ செஞ்ச செயல்களும் எதுவுமே வீண் போகாது. நீ தொடர்ந்து முயற்சி மட்டும் செஞ்சினா போதும். உன் விடாமுயற்சிக்கு ஏற்ற பலனாக உன் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வருவேன். என் மேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இந்த முருகன் உன்னோடு இருக்கும்போது நீ போகும் பாதையில கண்டிப்பா வெளிச்சம் வந்து சேரும். வாழ்க்கை உனக்கு கொடுத்த மாபெரும் முதலீடுனா அது நேரம்தானே. நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தும் போது கண்டிப்பா அது உன் வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கும். நீ ஒரு நிமிஷத்தை கூட வீணடிக்காம எதையாவது ஒன்றை செஞ்சு வாழ்க்கையில எப்படியாவது முன்னேற தயாராகு. நேர்மையும் திறமையும் உள்ள உனக்கு ஒருபோதும் தோல்வி கிடைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே. பறக்கவே தெரியாத உன்னை பரபரன்னு இழுத்துட்டு போய் தரன்னு நடு ரோட்ல விட்டது போல என்னன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது வாழ்க்கையை புரியாத சூழ்நிலையில கடமை பொறுப்புன்னு எல்லாமே உன் தலையில பாரமா வந்து விழுந்தது போல எல்லாத்தையும் தூக்கி சுமந்துக்கிட்டு திணறிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். காற்றில் தத்தளிக்கும் காகிதமாய் நீ இருந்ததால தான் திசை தெரியாம எங்க பறக்கிறதுன்னு தெரியாம கீழே விழப்போகும் முன்னை நான் காப்பாத்த ஓடி வந்திருக்கேன். இப்போதே உனக்கான திசையை காட்டுறேன். நீ வாழ்க்கையில வெற்றி பெற்று ஒரே மாதிரி மேலே பறந்து உயர்ந்து முன்னேறி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான நல்ல வழிகளையும் நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன் செல்வமே. தாங்க முடியாத வேதனையில தோத்து போயிருவோம்ன்ற குழப்பத்தில் இருக்கும் உனக்கு எல்லா துன்பங்களையும் முடிவுக்கு கொண்டு வரேன். நீ என்ன கூப்பிடாமலேயே இந்த முருகன் உனக்காக ஓடி வருவேன். இப்போது மனம் நொந்து போய் இருக்கும் உன்னை என் கரங்களால் அள்ளி துன்பத்தை போக்கி உன் வாழ்க்கையை சீர் செய்ய வந்திருக்கேன். கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலம் உனக்கு சிறப்பான காலமாக இருக்கும். நீ எதை கண்டும் கலங்காதே. இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே. நீ எப்பவுமே நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி துன்பங்களிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கேன். இனி எந்த துன்பமும் உன்னை தொடர்ந்து கஷ்டப்படுத்தாத அளவுக்கு எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தரப்போறேன். நீ கேட்ட வரத்தையே உனக்கு கொடுத்து அருளி உன் வாழ்க்கையை சிறப்பாகவும் அமைதியாகவும் நான் மாற்றி காட்டுறேன். நீ நினைச்சதெல்லாம் நிச்சயம் நடந்தே தீரும். உன் கவலைகளை எல்லாம் போக்கி உன் முகத்தில் மீண்டும் புன்னகை மலரச் செய்வேன். என் அருள் உன்னோடு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ போகும் பாதையை வெளிச்சம் நிறைஞ்ச பாதையாக நான் மாற்றி காட்டுறேன். நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் கூட சில விஷயங்கள் சரியா நடக்கலைன்னா அது நான் தான் உனக்காக செய்கிறேன். இந்த பிரபஞ்சத்தின் விருப்பமும் அதுதாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இந்த பிரபஞ்சத்தை நீ சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஒரு நிமிஷத்துல உன் வாழ்க்கையவே மாற்றும் வல்லமை கொண்ட இந்த முருகன் எல்லா விஷயங்களையும் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக தான் உனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு கடின சூழ்நிலைகளிலும் நீ என் மேல நம்பிக்கை வச்சு செயல்பட்டா கண்டிப்பா உனக்கான உதவிகளை நான் செய்வேன். மௌனமாக நீ இருந்து உனக்கு வேண்டியதையெல்லாம் கேட்டாலே உன் விருப்பங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுத்து உனக்கு வெற்றி உண்டாக செய்வேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில இப்போது நீ வெற்றியை தொடங்க போகிறாய். நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நீ எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாய் நடக்கும்படியும் செய்ய போறேன். என்னுடைய அருளால நீ நினைத்த காரியங்கள் நடந்து முடியும். மறைந்திருந்த உண்மைகள் உன் கண் முன்னால வெளிப்படும். உன் மனசு தெளிவடையும்படி செஞ்சு
நீ எதிர்பார்த்த விஷயங்கள்ல வெற்றியை கொடுப்பேன். இப்போது இருக்கும் காலம் உனக்கு பொருளாதார முன்னேற்றத்தையும் உன் திறமைக்கான பரிசையும் நிச்சயமா கொடுக்கும். நீ செஞ்ச விரதமும் பிரார்த்தனைகளும் எல்லாமே இப்போது பலன் தர தயாராயிடுச்சு. நீயும் மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டினா போதும். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்ட இந்த முருகப்பெருமான் இன்றைய உனக்கான வாழ்க்கையவே அழகா மாத்தி காட்டுறேன். இப்போது உன் வாழ்க்கையே புதுசா தொடங்குது நினச்சிக்கோ. நீ மேற்கொண்ட எல்லா முயற்சிகளிலும் உனக்கு நான் வெற்றியை கிடைக்கச் செய்கிறேன். நீ நிறுத்தி வச்ச காரியங்களும் கூட இப்போது நல்லபடியாக நடந்து முடியும். என் அருளால நீ வாழ்க்கையை சிறப்பா வாழப் போற. இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு இந்த முருகன் நீ போகும் பாதையில் எல்லாம் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே. உனக்குன்னு சரியான நேரமும் காலமும் எப்போது வரும்னு காத்துக்கிட்டே இருந்தாயல்லவா? இதோ உனக்கான நல்ல நேரத்தை காலம் தாழ்த்தாமல் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நீ எப்போதும் தைரியமா இரு. எந்த சூழலிலும் நீ மனம் தளரக்கூடாது என் செல்வமே. இந்த முருகன் நானும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் அருளும் என் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உன் கூட இருக்கும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகன் உன்னை ஆசீர்வதிப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் கனவுகள் எல்லாமே வெறும் ஆசையாக நிராசையாக இருக்க நான் விட்டுட மாட்டேன். நம்பிக்கையோட நீ முன்னேறினா என் அருளால் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ பலவீனமாக நினைக்கும் இடங்களில் கூட நான் உனக்கான வலிமையை கொடுப்பேன். உன் காயங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான வெற்றியின் அடையாளத்தை கொடுக்க போறேன். மற்றவங்க யாரும் உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர தயங்க மாட்டேன் என் செல்வமே. உன்னை தப்பா பேசினவங்களும் தாழ்த்தி பேசினவர்களும் இகழ்ந்தவர்களும் இப்போது உன் அமைதியின் ஆழத்தை கண்டு வியக்க போறாங்க. நீ எப்போதும் உன் கண்ணீரை வீணாக்காதே. அதை பொறுமையாக மாற்று. அந்த பொறுமையை உனக்கான வலிமையாக மாற்று. உன்னுடைய ஒவ்வொரு துன்பத்துக்கு பிறகும் என் அருள் நிச்சயமாக ஒளிரும் என் செல்வமே. நீ கீழே விழுவதற்காக பிறந்த குழந்தை அல்ல. எழுந்து தைரியமா நின்று உன் வாழ்க்கையில உயர்வை பெற தயாராகு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். என்னை நேசிக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுகோளும் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் என் கருணையால் நிறைவேறும். நானே உனக்கு துணையாக தாயாக தகப்பனாக சேவகனாக இருந்து செயல்படுவேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நான் உனக்காக வகுத்த பாதைதான். கண்டிப்பா உன் வாழ்க்கையில உயர்வு உண்டாகும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்வேன். எப்போதும் நன்றி சொல்லக்கூடிய மனசோட இரு. என் அருளால உன் வாழ்க்கையில நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்க்கைங்கிறது உனக்கு கிடைச்ச ஒரு அருமையான வரம் அல்லவா? இந்த முருகன் உனக்கு வரத்தை தான் வாழ்க்கையாக கொடுத்திருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த விஷயத்திலும் அது சரியில்லை இது சரியில்லை நீ குறைவாக நினைக்காம வாழ்க்கையை நிறைவாக பார்க்க பழகு. உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசுள்ள என் செல்லப்பிள்ளையான உனக்கு தேவைப்படும் உதவிகளை இந்த முருகன் நான் செய்வேன். உனக்கு யாரு கஷ்டத்தை கொடுத்தாலும் கெடுதல் செஞ்சாலும் அதுக்குரிய தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க. நீ எப்போதும் தைரியமா இரு. யாரையும் வெறுக்காதே. இந்த முருகன் யாரையும் பழிவாங்கவும் மாட்டேன், யாருக்கும் தண்டனை கொடுக்கவும் மாட்டேன். அப்படி நான் ஏதாவது தண்டிக்கிறேன் நீ நினைச்சினா அது அவர்களை திருத்துவதற்கான வழியாக மட்டுமே இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல நீ பார்க்குற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கான பாடம்ங்கிறத நீ மறக்காத. யார் உனக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் நீ உன் மனசுல துன்பத்துக்கு இடம் கொடுக்காதே. எப்போதும் தைரியமா இரு. உன் மனசு அமைதியா இருக்கும்போது என் அருள் அதற்கான பலனை கொடுக்கும் என் செல்வமே. யாராலும் உன்னை வீழ்த்த முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போறேன். உன் வாழ்க்கைங்கிறது வெறும் சம்பவம் கிடையாது, அது உன்னுடைய எண்ணங்களால் நிறைஞ்சது. நீ நல்ல எண்ணங்களை உனக்குள் வைத்துக்கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ சந்திக்கிற மனிதர்கள் யாருமே தேவையில்லாம உன் வாழ்க்கையில வரல. ஒவ்வொருவரையும் நீ பார்ப்பதற்கும் பேசுவதற்கும்
அவர்கள் உன் வாழ்க்கையில வர்றதுக்கும் 1000 காரணங்கள் இருக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா நீ சந்திக்கும் நபர்கள் மூலமாக உன்னை சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். இந்த உலகத்தில் நீ பிறந்ததே ஒரு காரணத்துக்காக தான். நானே உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது உன் வாழ்வில் எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் அத்தனையிலிருந்தும் உன்னை விடுவித்து உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். உன் கனவுகளை பற்றிய தெளிவை பெறு. நீ திட்டமிட்டால் உன் வாழ்க்கையில எல்லாமே சரியா சிறப்பா நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த முருகனும் உனக்கு துணையாக நின்று உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்றுத் தருவேன். என் அருளால இனிமே உன் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்க போகுது. எந்த இடையூறும் பிரச்சனைகளும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு நீ நம்பிக்கையோடு இருக்கணும் என் செல்வமே. என் அருளால உன் வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகி நீ முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து பயணிக்கும்படி இந்த முருகன் நான் செய்ய போறேன். போராடி போராடி உன் மனசும் உன் கால்களும் ஓஞ்சு போச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உன் வாழ்க்கையில இன்னும் நீ வாழ வேண்டிய காலங்கள் நிறைய இருக்கு. அதனாலதான் உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் சேர்த்து மிகப்பெரிய பலனை நான் கொடுப்பேன் என் செல்வமே. உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டு உன் உள்ளத்தின் எண்ணங்களை புரிஞ்சுக்கோ. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய ஒவ்வொரு போராட்டத்திலும் நானே உனக்கு அன்பு தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் தோழனாகவும் காக்கும் கடவுளாகவும் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. என் கருணை பார்வை இப்போது உன் கஷ்டங்களை போக்கி நல்லதை நடத்தி தரும்.